வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வார பலன்கள். 5ஆம் தேதி அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையில் உள்ள வாரத்தின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சிறு பிரயாணங்கள் ஏற்படும் மிடில் ஆஃப் த வீக்கில். ஆனால் அந்த பிரயாணங்களில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தைரியமாக செய்யலாம். நினச்ச காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வேலை பார்க்குற ஆர்கனைசேஷனுக்கும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, நீங்கள் ரொம்ப உபயோகமான ஒரு ஆளாக இருக்கீங்க. முக்கியமான விஷயங்கள் டிசைட் பண்ணுறது, ஒரு யோசனை சொல்வது, குறிப்பாக இது செய்யலாமா வேண்டாமா, இது கரெக்டாக சொல்லுவீங்க. செய்யலாம் வேண்டாம், ஏன் செய்ய வேண்டாம், ஏன் செய்யணும். என்ன காரணம்? 4ஆம் வீட்டு புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல வாக்குவன்மை. நீங்கள் போய் ஒரு இடத்துல யார்ட்டையாவது பேசுகிறீங்கன்னா, நீங்கள் எந்த காரியத்தை சாதிக்க வேண்டும்னு போகிறீங்களோ அந்த காரியத்தை 100 out of 100% பிரமாதமாக உங்களால் செய்யக்கூடிய ஒரு திறமை பளிச்சிடும். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தானே இது. அதே போல் 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு நிறைய கோபம் வரும். ஏன்னா நீ அறிவாளியாக இருக்கலாம், உனக்கு எழுத்தாப்பில் ஒரு முட்டாளை வச்சு சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனை முட்டாள்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். அப்போ டாலரன்ஸ், அதை உள்ளுக்குள்ளே மனசாட்சி பேசும். டேய் நீ எல்லாம் மனுஷனடா அப்படின்னு மனசாட்சி உள்ளே பேசும். ஆனால் வெளில பொறுமையாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் கூட இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சமாளித்து பேசுவீங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது பெரியவங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படிலாம் இருப்பாங்க. அவங்க ஹெல்த்து கொஞ்சம் பாதிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மருத்துவர்கிட்ட ஆக்ஷன் போகிறது வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த வரையில் குறிப்பாக சொல்லப்போனால் ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இருக்குது. ஆனால் மனசில் குறுன்னு ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராசியில் குரு. இதை செய்யுமா அது செய்யுமா, அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா, இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் தீர்மானமானதாகவும் அது உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடியதாகவும் அமையும். இது நல்ல பேச்சுவார்த்தைகள், நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாத்தையுமே இது சொல்கிறது. அதனால் இந்த வாரம் ஒரு ப்ரொடக்டிவ் வீக்காக தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அமையுது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.